ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான இலக்கணம் தொடர்பான தகவல் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலை கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கலை கூட்டல் அழகு இது வந்து உயிர் ஈறு. மண் கூட்டல் குடம் இது வந்து மெய்யீறு. வாழை கூட்டல் இலை இது வந்து உயிர் முதல். வாழை கூட்டல் மரம்ங்கிறது மெய் முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இடையில ஒரு கூட்டல் போட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஆன்சர் எடுத்துக்கோங்களேன். கலை கூட்டல் அழகு. இதில் ஃபஸ்ட்டில் நமக்கு ஒரு வார்த்தை உடஞ்சிருக்குல்ல, கலை, அடுத்தது மண், அடுத்ததில் வாழை, அடுத்ததுலேயும் வாழை சொல். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரித்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டலுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிலைமொழியில் கலை அப்படின்னு இருக்குல்ல, அந்த லையை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிப்போம். ஐ அப்படின்றது உயிர் எழுத்து. ஓகேவா? ஸோ அதனால தான் உயிர் ஈறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஈறு அப்படின்னா, ஈறு அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம். நிலைமொழியோட கடைசியில் போய் நம்ம பிரிக்கும்போது கடைசி எழுத்தை ரெண்டாக உடைச்சாலும் நமக்கு அதில் என்ன லாஸ்ட்டாக கிடைக்குதோ ஸோ அதுதான் வந்து எல்லை, ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கலை அப்படின்றதுல க லை அப்படின்னு இருக்குது. லையை வந்து ரெண்டாக பிரித்தோம்னா இல்லு கூட்டல் லை. அந்த ஐங்கிறது உயிர் எழுத்துங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நிலைமொழியோட கடைசியாக வரதுனால உயிர் ஈறு அப்படின்றத சொல்லலாம். மண் கூட்டல் குடம் இதில் இன்னுங்கிறத நம்ம பிரிக்கவே முடியாது. டேரெக்டாக இன்னு அப்படின்னு தான் எடுத்தாகும். அப்போது ஈற்று எழுத்தானது மெய் எழுத்தாக இருக்குது. அப்போது மெய் ஈறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததில் வாழை கூட்டல் இலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிலைமொழியை வச்சு எடுக்கலை, வருமொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? வருமொழி அப்படின்னா இலை அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒன்றில் மரம் அப்படிங்கிறது. இப்போது இலையில் ஃபஸ்ட் லெட்டரை பார்க்கணும். முதல் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் லெட்டரை பார்க்கணும். இ அப்படின்றது ஒரு உயிரெழுத்து. அப்போது இலை அப்படிங்கிறதுல, அதாவது வருமொழியில் இலை அப்படின்றதுல ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து பார்த்தோம்னா உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போ உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததில் வாழை கூட்டல் மரம். வாழைங்கிறது நிலைமொழி, மரம் அப்படின்றது வருமொழி. அப்போ வருமொழியில் ஃபஸ்ட்டு உள்ள லெட்ரு மரம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ள லெட்டரில் மரம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எழுத்து என்னென்னா ம. அந்த மேவை வந்து கண்டிப்பாக நம்ம பிரிக்கலாம் தானே. இம் கூட்டல் அ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுலேயுமே நமக்கு மேவை பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு வர்றது வந்து உயிர் எழுத்து கிடையாது, இம் கூட்டல் அன்னு தான் வருது. அப்போ இம் அப்படின்றது ஒரு மெய்யெழுத்து. ஓகேவா? ஒரு மெய்யெழுத்து. ஸோ அதனால் மெய்யெழுத்து முதலாக வந்ததுனால மெய் முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தையை ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய வார்த்தை வந்து நிலைமொழி, செகண்டாக வரக்கூடியது வருமொழி. ஈறு அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நிலைமொழியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து எப்படி நம்ம பிரிக்க முடியுது, முடியலை. பிரிக்க முடிஞ்சுதுன்னா அதில் எது லாஸ்ட்டாக வருதோ அதை வச்சு நம்ம சொல்லணும். அதுவே பிரிக்க முடியலை அப்படின்னா டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வருமொழி அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்ரு பிரிக்க முடியலை அப்படின்னா டேரெக்டாக அது உயிர் எழுத்தா மெய் எழுத்தான்னு வச்சு நம்ம சொல்லலாம். உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா அது எந்த எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா மெய் முதல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுதான் இந்த கண்டென்ட்டு. தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.